character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம 11th standardல physics topic பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கைனமேட்டிக்ஸ் என்ற லெசன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த செகண்ட் லெசனில் லாஸ்ட்டில் வந்து நம்ம வெக்டார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த வெக்டார்ஸில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி. எப்படின்னா அந்த எப்படி வந்து வெக்டார்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், எப்படி வெக்டார்ஸை சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டினியூவேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் முடிச்சிருப்போம். இந்த ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் கிளாஸஸில் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் அடிஷன் ஆஃப் த வெக்டார்ஸ். எப்படி வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ஸ் வெக்டார்ஸ் ஆர் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். தே cannot be added by the method of ordinary algebra. இப்போ இதை ஆட் பண்ணும்போது வெக்டார்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது ஆர்டினரி அல்ஜிப்ரா மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியாது. thus vectors can be added geometrically or analytically using the certain rules called the vector algebra. இதை வந்து certain rules-ஐ ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. in order find the sum of two vectors which are inclined to each other, we use triangulation law of addition. இப்போ ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் triangulation law of the addition மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு parallelogram law of vectors யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து triangular law of addition அண்டு parallelogram law of vectors. ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட். ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தடில் எப்படி ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் டூ வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி as shown in the figure. இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெக்டர்ஸில் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து சைஸ் பாருங்கள். இப்போ பாட்டம் ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வெக்டர் சிம்பிள் இருக்கிற போர்ஷன் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு இது என்ன எடுத்திருக்காங்க, பி வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வெக்டர் ஆல்சோ வந்து என்னென்னா பேரலாக எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பட்டுடைய ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்காங்க. இதனோட ஏன்னு பார்த்தோன்னா டெய்ல் வந்து பாட்டம் வந்து டெய்ல் எடுத்திருக்காங்க. இது வந்து ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் we apply the triangular law of addition as follows. எப்படி வந்து ரெண்டு ரிசல்டன்ட் டூ வெக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு triangular law of addition வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, represent the vectors A and B by the two adjacent sides of the triangle taken in the same order. இப்போ அந்த ரெண்டு வெக்டர் லைனை நம்ம ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வெக்டரை வந்து நம்ம பாட்டமில் எடுத்துக்கிறோம். ஓகே, ஏ வெக்டரை பாட்டம் எடுத்துக்கிறோம். அது வந்து ஓபி அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். இனிஷியல் பொசிஷன் ஓ, ஃபைனல் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு வெக்டரை என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து பி கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பி வெக்டர் அப்படின்றது. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் நம்ம இந்த இப்போ சைட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ரெண்டு சைடில் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஸோ டூ சைஸும் ஆட் பண்ணினா இந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டு எக்ஸ்பிளைன் த ஃபர்தர் the head of the first vector A is connected to the tail. So head of the first vector A, இதனோட ஹெட்டு செகண்ட் பியோட டெய்லில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்டு வந்து இதனோட டெய்லில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதனோட டெய்லை இதனோட ஹெட்டில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் எக்ஸ்பிளைன் த ஃபர்தர் த ஹெட் ஆஃப் த வெக்டர் A is connected to the tail of the second vector B vector. Let theta be the angle between the A vector and B vector.
இப்போ A வெக்டருக்கும் B வெக்டருக்கான ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துப்பாங்க. திஸ் ஆங்கிள் தீட்டா, திஸ் ஆங்கிள் தீட்டா. Then R, capital R vector is the resultant vector connecting the tail. இதுதான் வந்து resultant vector. Resultant vector calculate பண்ணும்போது நம்ம ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். So resultant vector connecting the tail of the first vector A vector to the head of the second vector B vector. The magnitude of the R vector is given geometrically by the length of R and direction of the resultant vector is the angle between R vector and A vector. Thus we write as R is equal to A plus B. So ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ தட் இஸ் OQ is equal to, இப்போ OQ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது OP ப்ளஸ் PQ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டரை கால்குலேட் பண்ண போகிறோம். த மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் டிட்டர்மைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், அப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகர் 2.18 consider a triangle ABN which is obtained extending the side of OA and ON ABN's right angle triangle. இங்கே பாருங்கள் பிக்சர், இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இந்த பிக்சர்ஸ் வெரி நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் OA AB, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் வந்து ரிசல்டன்ட் வெக்டர். ஓகே, திஸ் இஸ் ரிசல்டன்ட் வெக்டர் வந்து இங்கே இந்த சைடு வருது. இது A வெக்டர் B வெக்டர் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் R is equal to AB அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஒரு லைனு. ஓகே, இதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இதுக்கு மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, இதனோட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருக்காங்க. திஸ் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கூடிய ஆங்கிள் இஸ் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கும் போது திட் இஸ் B cos தீட்டா. ஏன்னா திஸ் வந்து B sin தீட்டா. இது வந்து sin தீட்டா உங்களுக்கு cos தீட்டா அப்படின்னு வரும். இப்போ இதில் வந்து AB அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதனால் இட்ஸ் ஆப்போசிட் B cos தீட்டா. திஸ் இதை வந்து B cos தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து B sin தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சென்டர் வந்து N அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட இந்த பார்ட் வந்து N அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் அண்ட் இஸ் டைரக்ஷன் ட்ரையாங்கிள் லாஸில் அப்படின்னு பார்க்கும்போது cos தீட்டா. இப்போ cos தீட்டா எடுக்கும்போது என்ன வரும், தட் இஸ் திஸ் AN. ஸோ AN by B. ஓகே, cos தீட்டான்னு எடுக்கும்போது AN by B, தட் இஸ் AN is equal to B cos தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா B அந்த சைடு போச்சுன்னா B cos தீட்டா மாறும். இப்போ sin தீட்டான்னு எடுக்கும்போது தட் இஸ் BN by that is also B. So AN எடுக்கும்போது this part divided by B. So B cos theta by B. AN எடுக்கு AN by B cos theta எடுக்கும்போது, sin theta எடுக்கும்போது BN by also B. So BN by B. அப்போ BN நம்ம கால்குலேட் பண்ணும்போது B அந்த சைடு போயிடும், that is B cos sin theta அப்படின்னு வரும். Next for triangle OBN. Next என்ன பண்ணுவோம், for triangle OBN we have OB square. Next என்ன பண்ணுறாங்க, OBN எங்கே இருக்குது பாருங்கள் ட்ரையாங்கிளில், this is OBN டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த டோட்டல் ட்ரையாங்கிளில் we have OB square is equal to ON square plus BN square. ஏன்னா OB square is equal to this OB square is equal to ON square plus BN square. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி தெரியும் OB ஸ்கொயருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம், தட் இஸ் வந்து R ஸ்கொயர் அப்படின்றது, ON ஸ்கொயர் அப்படின்றது A வரும். ON ஸ்கொயர் அப்படின்னா A ப்ளஸ் இங்கே பாருங்கள் திஸ் ON அப்படின்னா இங்கே இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A ப்ளஸ் திஸ், அப்போ A ப்ளஸ் B cos theta, திஸ் வந்து A ப்ளஸ் B cos theta அப்படின்றது ON, தட் இஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் B sin theta. இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான், B sin theta ஹோல் ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B cos theta ஸ்கொயரை என்ன பண்ணலாம் அப்படின்னா A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா திட் இஸ் A ஸ்கொயர் ஆகும், திஸ் B ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டாமல் வரும், ப்ளஸ் திஸ் ஆல்சோ வந்து B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா 2ABன்னு வரும், 2 into AB 2A நெக்ஸ்ட் B cos theta. இதை விட்டு நம்பர். ஸோ இதை A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. A ஸ்கொயர் அப்படின்னா திஸ் A ஸ்கொயர் ஆல்சோ, B ஸ்கொயர் அப்படின் போது B ஸ்கொயர் அண்ட் cos ஸ்கொயர் இதில் ரெண்டுமே வந்துடும், ப்ளஸ் 2AB அப்படின் போது 2AB cos theta அப்படின்னு வரும். ஓகே, ப்ளஸ் B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா, இது B sin தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ B sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் தான், அப்போ B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டுத்துலையுமே காமனாக இப்போ இங்கே B ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ இதில் ஒரு B ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் B ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக நம்ம B ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும், ப்ளஸ் இந்த 2AB cos theta அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்துங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க.
இந்த b ஸ்கொயர் cos theta ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே காமனாக நம்ம b ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். ஸோ அதனால் b ஸ்கொயர் வெளியே எடுத்திருக்காங்க. இன்ட்டு இங்கே cos ஸ்கொயர் theta இருக்குது, இங்கே b ஸ்கொயர் வெளியே எடுத்தனால இங்கே என்ன இருக்கும், sin ஸ்கொயர் theta இருக்கும். அதை அப்படியே நம்ம போட்டுருக்கோம். ப்ளஸ் இந்த 2ab cos theta அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். ஆல்ரெடி தெரியும் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ. ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta வேல்யூ இஸ் 1 அப்படின்னு வரும், உங்களுக்கு தெரியும். தேர்ஃபோர் ஆர் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 1 ஆகிடுச்சுன்னா மீதி வரது என்னென்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta அப்படின்னு வரும். இப்போ ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது இது ஆறாக மாறும், இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கேன்சல் பண்ணாமல் இது ஆறாக மாற்றும் போது டோட்டலி இது வந்து ரூட்டாக மாறுது. ஓகே, டோட்டலி ரூட்டாக எழுதுறாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்கே தான் அது 1 ஆகிடுது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta ஒன்லி வந்து ரூட்டாக எழுதுறாங்க. ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு டோட்டலாக இந்த சைடு இருக்கிறது ரூட்டாக எழுதுறாங்க. ஓகே, விச் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன் a plus and b plus. இதுதான் வந்து ரிசல்டன் a plus b plus ஓட மேக்னிடியூட். தட் இஸ் r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. Next, the direction of the resultant vectors. So direction of the resultant vectors அப்படின்னு பார்க்க போகிறோம். Direction of the resultant vectors is theta angle between the a vector and the b vectors. Then a vectorக்கும் b vectorக்கும் angle வந்து theta அப்படின்னு எடுத்துருக்கோம். Then a vector plus b vector modulus is equal to, that is formula a square plus b square 2ab cos theta அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா r is equal to already a vector plus b vector அப்படின்றது தெரியும். அதை வந்து மாடுலஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க ஆங்கிள் எடுக்கிறதுனால. If r makes an angle alpha with a vector, then triangle OBN அப்படின்னு எடுக்கும்போது that is tan alpha. ஏன்னா ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்திருக்காங்க. that is tan alpha is equal to bn by on வரும். இந்த bn ஓட on நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை OA plus an அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா, ஸோ bn அப்படின்றது வேல்யூ இஸ் b sin theta divided by OA is a vector plus an is b cos theta. இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த tan அசைட் போகும்போது tan இன்வர்ஸாக மாறும். ஸோ tan இன்வர்ஸ் இன்ட்டு b sin theta plus a plus b cos theta சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 vectors a and b of magnitude 5 units. 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து this vectors is a, this vectors b. ஸோ ரெண்டுத்துக்கான ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ab. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த 5, இதனோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். ஏவோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ், பியோட மேக்னிடியூட் 7 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. மேக் அன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வித் ஈச் அதர் ஆஸ் ஷோன் இன் தி பிலோ. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர். என்ன கேட்குறாங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் கேட்குறாங்க அண்ட் இஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த வெக்டார் ஏ. ஸோ அந்த டைரக்ஷன் பார்த்தோன்னா எதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஏவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டரை கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். பை த ஃபாலோயிங் லாஸ் the triangular addition resultant vectors given by already தெரியும், that is r vector is equal to a vector plus b vector. அடுத்து நம்ம வைக்கும்போது it is illustrated that the triangle நம்ம மாற்றும் போது this a இது b angle alpha ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த சைடு resultant vectorsல r ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். this r is vector is equal to a plus b vector. The magnitude of the resultant vector r vector is r is equal to modulus r, that is a square plus b square 2ab cos theta அப்படின்னு வரும். இதில் ஏன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க 5 யூனிட்ஸ், பின்றது 7 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பின்றது 7 யூனிட், தட் இஸ் b ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2aன்றது 5, bன்றது 7 cos theta. cos theta வேல்யூ கொடுத்துட்டாங்க, தட் இஸ் வந்து 60 டிகிரி. ஓகே, தட் இஸ் r is equal to root of 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அப்படின்னு வரும், 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 அப்படின்றது வரும், ப்ளஸ் 2 into 5 10, 10 into 7 70. ஓகேவா, cos 60 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/2. ஸோ அதனால் இந்த 1/2 போட்டிருக்காங்க. ஸோ 70 into 1/2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா this is 27 into 1 divided 2 ஓட வேல்யூ இஸ் 35 அப்படின்னு வரும். ஏன்னா 2 70 அடிச்சிங்கன்னா 35 வரும். ஸோ 35 + 49 + 25 ஆட் பண்ணிங்கன்னா 109 அப்படின்னு வரும். தட் வேல்யூ இஸ் √109. The angle alpha between the r and a is given by. இப்போ ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு the tan alpha is equal to b sin theta by a plus b cos theta. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, தட் இஸ் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ தட்ஸ் ஏ, பியோட வேல்யூ 7 இன்ட்டு சைன் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க டிவைடட் பை ஆல்சோ a plus b cos theta. ஏவோட வேல்யூ 5 + b 7 cos 60 டிகிரி. இதை சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ சைன் 60 டிகிரியோட வேல்யூஸ் √3 டிவைடட் பை
5 plus 7 cos 10 degree, cos 60 degree. That value is 1 by 2 வரும். இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, 1 by 2. அதை நம்ம சால்வ் பண்ணணும், வரக்கூடிய வேல்யூ 10 plus 7 அப்படின்னு வரும். ஸோ 7 root 3 by 10 plus 7 is 17 ஈக்குவல் டு இதை நம்ம அடிச்சு போன வர வேல்யூஸ் 0.7.3. தட் இஸ் ஆல்ஃபா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதை டிகிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 35 டிகிரியாக நம்மளுக்கு மாறும். ஓகே, ஆல்ஃபா வேல்யூ இஸ் 35 டிகிரி. ஸோ இதில் வந்து இன்னொரு another method to determine the resultant angle resultant of the two vectors is parallelogram law of vector addition method. இன்னொரு மெத்தட் இருக்குது இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallelogram law of vector in addition method. It is given appendix 2.1. இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க appendix 2.1ல, அது அப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அடிஷன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சின்ஸ் த வெக்டர்ஸ் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ வெக்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டூ வெக்டர்ஸ் cannot be subtracted from each other. ரெண்டு வெக்டர்ஸை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, cannot be subtracted from each other by the method of ordinary algebra. ஸோ ஆர்டினரி மெத்தட் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி டூ வெக்டர்ஸை நம்மளால் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. Thus this subtraction can be done either geometrically or analytically. Thus this subtraction can be either geometrically, எப்போ பண்ண முடியும் அப்படின்னா geometrically பண்ணலாம் or analytically பண்ணலாம். We shall now discuss subtraction of the two vectors geometrically using the figure 2.9. இப்போ geometrically நம்ம ரெண்டு வெக்டர்ஸை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணுறது தான் நம்ம இதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்ன எடுத்துருக்காங்க, ஏ வெக்டர்ஸ் அண்ட் பி வெக்டர் அப்படின்ற டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் எடுத்திருக்காங்க which are inclined to each other at an angle theta. The difference a vector minus b vector is obtained as follows. இப்படி a vector for two non-zero vectors எடுத்திருக்காங்க, that is a vector and b vectors which are inclined to each other. ரெண்டுமே வந்து each other inclined ஆகுது. அது எவ்வளோ ஆங்கிள் inclined ஆகுது அப்படின்னா தீட்டா என்ற ஆங்கிள் வந்து inclined ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் between the a vector b vector is obtained as follows. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம a vector b vector சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு obtain minus b vector as in the figure 2.19. The angle between the a vector and minus b vector is the 180 minus theta. So a vector minus b vector angle is 180 minus theta. That is in the picture. So I see this picture. This என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா a vector and b vector அப்படின்னு எடுத்திருக்காங்க. This b vector ஓட another side, this is minus b vector அப்படின்றது. a vector ஓட another side வந்து minus a vector. ஆனால் அந்த போர்ஷன் எடுக்கல. இப்போ a vector b vector போர்ஷன் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, இதனோட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ இது ட்ரையாங்கிளாக நம்ம பார்க்கும்போது திஸ் இஸ் வந்து ரிசல்டன்ட் வெக்டர். அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ரெண்டுத்தையும் இங்கே ஆட் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் சைட் பார்க்குறோம், ஆப்போசிட் சைடில் இந்த ஆங்கிள் இது தீட்டான்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் டோட்டலாக இது டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ 180 மைனஸ் தீட்டா டோட்டல் ஆங்கிள். பட் ஆனால் இது ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தீட்டா வந்து 180 சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ அதனால் திஸ் ஆங்கிள் இஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதனோட ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்திருக்காங்க, திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா 2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் மைனஸ் பி அப்படின்றதுனால ஸோ ரிசல்டன் வெக்டர் இஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். See that the difference a minus b vector is the same as the resultant of the a vector and minus b vector. So difference between the a vector minus b vector அப்படின்னு பார்க்கும்போது is the same as the resultant of a vector minus b vector. அப்போ a vector தனியாக minus b vector கொடுத்தாலும் சேம் தான். a vector minus b vector அப்படின்னு சொன்னாலும் சேம் தான். a vector minus b vector தனித்தனியாக சொன்னாலும் சேம் தான். We can write that a vector minus b vector is equal to a plus minus b vector அப்படின்னு எழுதலாம். சேம் தான், ரெண்டுமே வந்து சேம் தான். And using the equation 2.1 we have already நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்க 2.1 equation a vector minus b vector அப்படின்னு பார்க்கும்போது that is a square plus b square plus 2ab cos theta அப்படின்ற வரது என்ன வரும்னா இங்கே ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 மைனஸ் தீட்டா இருக்குது. அந்த ஆங்கிளை 180 மைனஸ் தீட்டாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சின்ஸ் cos 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இஸ் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே மைனஸ் காஸ் தீட்டா சப்ஸ்டிட் ஆகிடும். இப்போ மைனஸ் வரும்போது இங்கே மைனஸ் ஆகிடும். இப்போ 2ab cos theta அப்படின்னு வரும். அப்போ a vector minus b vector is equal to root of a square plus b square minus 2ab cos theta. Again from the figure 2.19 and using the equation of similar equation 2.2 we have
tan alpha. இப்போ tan alpha நம்ம கால்குலேட் பண்ணும்போது also b sin theta divided by a plus b cos theta அப்படின்னு வரும். இப்போ இதில் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 minus theta அப்படின்னு வருது. அப்போ b sin into 180 minus theta divided by a plus cos also 180 minus theta அப்படின்னு வரும். ஸோ sin 180 minus theta is equal to sin theta அப்படின்னு மாறணும். அப்போ இது வந்து b sin theta-வாக மாறணும். அண்ட் a minus b cos theta, இங்கே cos theta cos 180 minus theta-ன்றது என்ன ஆகும், மைனஸ் cos theta அப்படின்னு வரும். இப்போ மைனஸ்ன்றது முன்னாடி வந்துடும். ஸோ a minus b cos theta-வாக மாறும். ஓகேவா? thus the difference a vector minus b vector is the vector with magnitude and directions given the equation 2.4 and 2.6 respectively. அப்போ a வெக்டருக்கும் b வெக்டரும் சப்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய வெக்டர் இந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா 2.4லையும் 2.6லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து 180 மைனஸ் தீட்டாஸ் எடுத்துக்கிறோம். அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 180 மைனஸ் தீட்டா காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது மைனஸ் காஸ் தீட்டாவாக மாறுது. சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது சைன் தீட்டாவாக மாறுது. இதை தான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சேம் கான்செப்ட் தான், அடிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் கான்செப்ட் தான், பட் ஆங்கிள் மட்டும் இதில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டர்ஸ் a and b மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க 5 யூனிட்ஸ் அண்டு 7 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, a வெக்டர் அண்ட் b வெக்டர். ஆஃப் த மேக்னிடியூட் வந்து a வெக்டர் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அண்ட் b வெக்டர் மேக்னிடியூட் 7 யூனிட்ஸ். மேக் அன் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க with each other. Find the magnitude of the difference vector. என்ன கேட்டிருக்காங்கன்னா magnitude of the difference கேட்குறாங்க. that is a vector minus b vector, ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு த வெக்டர் a வெக்டர். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் கேட்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா சால்வ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. தட் இஸ் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? மைனஸ் இங்கே மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோ. அடிஷன் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் வரும், சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே மைனஸ் வரும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 7 ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7 காஸ் தீட்டா. தீட்டா டிகிரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, காஸ் 60 டிகிரி. இப்போ தட் இஸ் this value is 5 square is 25, 7 square is 49. இதை 2 into 5 into 7 cos 60 டிகிரி வந்து எவ்வளோ தெரியும், 1/2 அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 into 7 35 அப்படின்னு மாறும். தட்ஸ் வேல்யூ root is equal to 39 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு the angle நம்ம ஃபைன் பண்ணும்போது ஆங்கிள் தட் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் மேக்ஸ் வித் த வெக்டர் a வெக்டர் இஸ் given by. இப்போ ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா tan alpha 2 is equal to sin 7 sin 60 டிகிரி. அதாவது ஏன்னா a cos b sin theta, b sin theta, b யோட வேல்யூ 7, sin theta வந்து உங்களுக்கு எவ்வளோ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை b sin theta டிவைடட் பை a மைனஸ் b cos theta. இப்போ a யோட வேல்யூ இஸ் 5, b யோட வேல்யூ இஸ் 7, cos theta வோட வேல்யூ 60. ஓகேவா? இப்போ 7 இன்ட்டு sin 60 யோட வேல்யூ இஸ் √3 டிவைடட் பை 5 மைனஸ் 7 cos டிகிரி, தட்ஸ் 1/2 அப்படின்னு வரும். ஓகேவா? திஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/2. இந்த 2 அசைன் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும், 10 மாறிடும், மைனஸ் 7, 10 minus 7 அப்படின்னு மாறும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 7/√3 வரும். தட் வேல்யூ இஸ் 4.041. அப்போ tan alpha is equal to 4.047. The alpha 2 is equal to tan அசைன் போச்சுன்னா இன்வர்ஸாக மாறும். ஸோ tan inverse 4.041 வேல்யூ, tan inverse 4.04 வேல்யூ இஸ் டிகிரியில் நம்ம பார்க்கும்போது தட் இஸ் 76 டிகிரி. ஸோ திஸ் இஸ் வந்து ஆங்கிள் வேல்யூ, திஸ் ஆல்ஃபா 2 வேல்யூ. ஓகே, இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து வெக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், எப்படி வந்து வெக்டர்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும், ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு ஈக்குவேஷனும் ப்ரிப்பேர் பண்ணி இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி உங்கள் புக் பேக்லேயும் சம்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் வரும்போது கிளாஸில் வரும்போது நீங்கள் கேளுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணில போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK.
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.